லதா என்ற சிறுமி தனது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளியில் படிக்கும் தனது நண்பர்களுக்கு இனிப்புகளை வழங்குகிறாள். இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த வகுப்பு அப்படிங்கறதையும், ஒய் ஆக்சிஸ்ல இனிப்புகளோட எண்ணிக்கை ஒரு அலகுக்கு 20 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வினா எண் 1. மாணவர்கள் மிக குறைவாக உள்ள வகுப்பில் மேலும் 20 நபர்கள் அதிகரித்தால் எந்த வகுப்பிற்கு இணையாகும்? மாணவர்கள் குறைவா உள்ள வகுப்பு எது? இதை கண்டுபிடிக்க நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கேலை வச்சு மெதுமெதுவா மேல நகர்த்தும் போது எந்த செவ்வகப்பட்டை முதல்ல வருதோ அதுதான் குறைவான மதிப்பை கொண்ட வகுப்பு. அப்படி பார்த்தா 2ஆம் வகுப்பு தான் மாணவர்கள் குறைவாக உள்ள வகுப்பு. அதுல 40 பேர் இருக்காங்க. அது கூட 20 அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40 + 20 60. 60 அப்படிங்கிறது எந்த வகுப்போட மாணவர்களின் எண்ணிக்கை? 4ஆம் வகுப்போட செவ்வகப்பட்டை தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ 4ஆம் வகுப்பு தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. லதா தனது பிறந்த நாளை ஒட்டி 5 வகுப்புகளுக்கு இனிப்புகளை வழங்க திட்டமிட்டாள். ஆனால் ஒரு நாளில் 3 வகுப்புகளுக்கு மட்டுமே கொடுக்க இயலும் என்பதால் முந்தைய தினம் 3 வகுப்புகளுக்கும் அடுத்த நாள் 2 வகுப்புகளுக்கும் வழங்கினாள். எனில் மிக அதிகமான இனிப்புகள் வழங்கப்பட்ட வகுப்பு எது? இங்க முதல்ல கொடுத்திருக்க வரிகள்ல வினா எதுவுமே கேட்கல. வினா கேட்டிருக்கிறது மிக அதிகமான இனிப்புகள் வழங்கப்பட்ட வகுப்பு எது அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். அதிகமான இனிப்புகள் வழங்கப்பட்ட வகுப்பு பாருங்க. எதோட செவ்வகப்பட்டை உயரமா இருக்கு? 5ஆம் வகுப்பு. அப்ப 5 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. டிக் பண்ணிக்கோங்க.